நடிகர் அஜித்குமார் அவர்கள் கடந்த 1.5 வருடமாகவே காற்பந்தயங்களை மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. படத்துடைய படப்பிடிப்பு இருந்தால் அதுல மட்டுமே கவனம், அல்லது காற்பந்தயம் இருக்கிற நேரத்துல நான் படப்பிடிப்புல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ ஆகையால பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுக்கவே அவர் காற்பந்தயத்துல தான் ஈடுபட உள்ளார் அப்படின்றது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு பல காற்பந்தயங்கள்ல அவர் கலந்து கொள்றாரு. அதற்கான ஷெட்யூலுமே இந்த ஆண்டு துவக்கத்துல அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனை பார்த்த ரசிகர்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சற்று கவலையாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய திரைப்படமான AK 64 கிட்டத்தட்ட 1.5 வருடமாகவே துவங்கப்படாமல் இருக்கு. என்னதான் AK அவர்களுடைய ரேசிங் புகைப்படங்கள் வீடியோக்களை ரசிகர்கள் ஷேர் பண்ணி மகிழ்ச்சியாக இருந்தாலுமே அவருடைய படத்தின் அப்டேட்டுகளுக்காக காத்து கொண்டும் தான் இருக்காங்க. அதனால சமீபத்துல கூட AK 64 அப்டேட் அப்படின்ற ஹேஷ்டேக் சோசியல் மீடியாக்கள்ல பெருமளவில் பகிரப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா AK அவர்கள் தொடர்ச்சியாக பல காற்பந்தயங்களை கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றிருக்காரு. அதே போல தற்போது அவருடைய மகனான ஆதிக் அவர்களுமே சிறுவருக்கான காற்பந்தயங்கள்ல கலந்து கொள்ள இருக்காராம். சோ கண்டிப்பாக இவர் இதுல வெற்றி பெற்றால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுவது. காரணம், இந்தியாவிலிருந்து பெரிதாக சிறுவர்கள் இந்த பந்தயங்கள்ல கலந்து கொள்றதே கிடையாது. சோ அப்படி AK அவர்களுடைய மகனான ஆத்விக் அவர்கள் இதுல கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். அவர் கலந்து கொள்ள உள்ளார் அப்படின்ற செய்தி வெளியானதுமே பல பிரபலங்கள் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.